சீரியல் லவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பிக் பிரேக்கிங் அண்ட் ஷாக்கிங்கான அப்டேட் தாங்க வந்திருக்கு. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான சீரியல் முடிய போது. என்ன சீரியல் அப்படின்றத பார்த்துடலாம். அதை வந்து ஹீரோவே உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதாவது விஜய் டிவியில் 8:30 ஸ்லாட்டில் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்க சீரியல் தான் பாக்கியலட்சுமி. இந்த சீரியலுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷமாக இந்த சீரியல் 1300+ எபிசோட்ஸை கடந்து டிஆர்பிலையும் நல்ல ரேட்டிங்கில் இருக்கிற ஒரு சீரியல் அப்படின்னா நிச்சயமாக பாக்கியலட்சுமி சொல்லலாம். ஸோ ரொம்ப வருஷமாக இந்த சீரியல் போயிட்டுருக்கு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. மக்களோட வரவேற்பு காரணமாக அடுத்தது 8:30க்கு மாற்றி அதே மாதிரியே டிஆர்பியும் எப்போதுமே ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டில் மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் எவ்வளோ கேரக்டர்ஸ் மாறி இருந்தாலும், ராதிகா கேரக்டர் ஆகட்டும், செழியன், எழில், அமிர்தா இந்த மாதிரி மெயின் ரோல்ஸ்லாம் மாறினாலுமே ஹீரோ ஹீரோயின் நம்ம பாக்கியா, கோபி மட்டும் மாறாமையே இருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த சீரியலோட மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். கோபியோட நடிப்புலாம் சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் முடிய போகுது அப்படின்னு சொன்னதுமே ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. என்னது இது உண்மையாவா அப்படின்னு கேட்டால், இதில் கோபியா நடிக்கிற நம்ம ஆக்டர் சதீஷ் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து இந்த ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, காலை வணக்கம், பாக்கியலட்சுமி அப்படின்ற பப்ளிக் எக்ஸாம் முடிகிற நேரம் நெருங்கிடுச்சு. நான் பாஸா இல்லை ஃபெயிலா அப்படிங்கிறது ரசிகர்கள் அப்படின்ற உங்களோட கையில் தான் இருக்குது. மனதிலும் உடலிலும் சோர்வடைந்து விட்டேன். இருந்தாலுமே முயற்சிகள் தொடரும். ஒரு நல்ல நடிகன் அப்படின்ற இலக்கடைய இன்னும் என்னோட பயணம் தொடரும். நன்றி, வாழ்த்துக்கள்னு சொன்னதை பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆப்வியஸாக பாக்கியலட்சுமி சீரியல் முடிய போது. உண்மையாகவே கோபி தான் இதனுடைய பலம் அப்படின்னே சொல்லலாம் இந்த சீரியலுக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இந்த சீரியல் முடிக்கலாம்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேணாம்னு நினைக்கிறீங்களா? பாக்கியலட்சுமி சீசன் 2 வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதுலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.